ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே பரிசுத்த பைபிளில் இருந்து ஒரு வேத வசனத்தை வாசிக்க வாஞ்சிக்கிறேன். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனமானது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பில் நிறைவேறியது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்ப இம்மானுவேல் என்கிற பெயருக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அதனுடைய அர்த்தம். இந்த இம்மானுவேல் என்பது எபிரேய பெயர். 2 எபிரேய வார்த்தைகள், இமானு மற்றும் ஏல் என்கிற 2 எபிரேய வார்த்தைகளில் இருந்து இந்த பெயர் உருவாயிற்று. இந்த இம்மானுவேல் என்பது அதாவது ஆண்பால் ஒருமை பெயர். ஏல், ஏலோகிம் என்கிற 2 வார்த்தைகள் எபிரேய மொழியில் தேவனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்ட வார்த்தை ஏலோகிம் என்பது. ஏலோகிம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர் அல்லது திரித்துவத்தை காண்பிக்கிறது. இங்கே இம்மானு ஏல், இங்கே ஏல் என்பது ஒருவரை, அதாவது குமாரனாகி கிறிஸ்துவை குறிப்பிடுகிறதான வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலங்களில் தம்முடைய ஜனங்களோடு இருந்திருக்கிறார். பல நிலைகளிலே தேவன் தாம் இஸ்ரவேல் மக்களோடு இருந்தேன் என்பதை வெளிப்படுத்தினார். மாம்சத்திலே கர்த்தர் வெளிப்பட்டு மனிதனோடு மனிதனாக மனித அவதாரத்தில் வந்தது நிமித்தம்தான் இம்மானுவேல் என்று அவருக்கு பெயரிடப்பட்டது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தில் வந்து நம்மோடே கூட இருந்தார் என்பதற்கான நிரூபணம் தான் இந்த தீர்க்கதரிசன வார்த்தை. அந்த தீர்க்கதரிசன வார்த்தையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் நிறைவேறியதாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் எல்லா காலமும் தம்முடைய ஜனங்களோட கூட இருக்கிறவர். அவர் ஒரு நாளும் தம்முடைய மக்களை விட்டு விலகி போகாதவர். அந்த வகையில் கர்த்தர் தம்முடைய மக்களோட எப்பொழுதும் இருக்கிறார் என்கிற நிலையில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான 7 வேத பகுதிகளை நாம் இந்த நாளிலே தியானம் செய்ய இருக்கிறோம். முதலாவது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் 58ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நம்முடைய இதயத்தை தமிழத்தில் சாய பண்ணுவாராக என்று தேவனுடைய மனிதனாகிய சாலமோன் தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணுகிற சமயத்திலே ஜெபித்ததான ஜெபத்தினுடைய கடைசி வார்த்தைகள் தான் இது. கர்த்தர் நம்மை கைவிடாமல் இருக்கிறார், நம்மை நெகிழ விடாமல் இருக்கிறார், அவர் நம்மோட கூட இருக்கிறார். கைவிடாமல் இருப்பது என்பது நம்ம புரிந்து கொண்ட வார்த்தை. நெகிழ விடாமல் என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எப்பொழுது நம்மோடு இருக்கிறவர். சில நேரம் நம்ம கூட இருந்துட்டு, சில நேரம் நம்ம விட்டு விலகி, சில நேரம் ஆதரவா இருந்து, சில நேரம் எதிராக இருந்து, அப்படி இல்ல. என்றைக்கு இயேசு நம்முடைய கரத்தை பிடித்தாரோ அந்த நிமிஷம் முதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஆண்டவர் நம்மோட கூட தான் இருக்கிறார். நம்ம ஒரு நாள் அவர் என்ன செஞ்ச விட்டு விலகினதில்லை, அவர் நம்மை கைவிட்டு விட்டு சென்றதில்லை. அதுதான் நெகிழ விடாதது. உதாரணத்துக்கு இப்ப உறவுகள், நட்புகள் எல்லாம் இருக்காங்க. கொஞ்ச நாள் நம்ம கூட ரொம்ப பட்சமா, ரொம்ப நெருக்கமா, அன்பா, ஆதரவா இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்கன்னே தெரியாது. இது எல்லா உறவுகளுக்கும் பொருந்தும், எல்லா நட்புகளுக்கும் பொருந்தும். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. எல்லா நாளும் நம்மோட கூட இருக்கிறார். குறிப்பாக இந்த உலக பிரகாரமான நட்புகள், உறவுகள் நம்ம மகிழ்ச்சியா, ஆசீர்வாதமா, பிரச்சனை இல்லாம இருந்தா நம்ம கூட இருப்பாங்க.
நம்ம பாடுகள் மத்தியிலே கடந்து செல்லும் பொழுது, வெறுமைகள், வறுமைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், கண்ணீர்கள் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது, இந்த நட்புகள் எங்க போச்சுன்னே தெரியாது. ஆனா நாம் கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவனுடைய மனிதனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். அப்போ மரண வேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடேதான் இருக்கிறார் என்பதுதான் இந்த நெகிழ விடாமல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்தது இரண்டாவது, யோசுவா 1 அதிகாரம் 5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. விலகாமல் நம்மோடு இருக்கும் கர்த்தர். அதாவது நமக்கு எதிராக பல பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கெத்செமனே தோட்டத்திலே கைது செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது அவரோடே 3.5 ஆண்டுகள் புசித்து குடித்து பிரயாணம் செய்து அவருடைய போதனைகளை கேட்டு அவரோடு இருந்ததான 12 பேரும் அப்படியே ஓடி போயிட்டாங்க. பிரச்சனை வந்த பொழுது, எதிர்ப்பு வந்த பொழுது, சிலுவை வந்த பொழுது சீஷர்கள் ஆண்டவரை விட்டு விலகி ஓடி போனார்கள். நமக்கு எதிர்ப்பு வரும் பொழுதும் இயேசு நம்மோடே கூட இருப்பார். உலகத்தில நமக்கு எதிர்ப்புகள் எந்த ரூபத்தில் வரும் என்று நம்மால் யோசித்து கூட கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. விரோதம், பகை, இதெல்லாம் எந்த நிலையிலே வருகிறது என்பதை நம்மால் யூகிக்கவே முடியாது. ஆனா அந்த சந்தர்ப்பத்திலும் கூட ஆண்டவர் நம்மோடே கூட இருக்கிறார். இப்ப யோசுவா 40 ஆண்டு காலம் மோசேயை பின்பற்றி கர்த்தருடைய சத்தத்தை மோசே கேட்பார், அதை அப்படியே யோசுவா செயல்படுத்துவார். இவருக்கு பர்சனலா தேவனோடு நெருங்கிய தொடர்பு கிடையாது. தேவனுடைய சத்தத்தை நேரா யோசுவா கேட்டதில்ல. மோசே பேசியதை யோசுவா கேட்பார். மோசையோடு கர்த்தர் இருந்தார், அதை நம்பி அப்படியே செயல்பட்ட மனிதன் யோசுவா. இப்ப மோசே மரணம் அடைந்து விட்டார். இந்த சந்தர்ப்பத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய முற்பிதாக்களோடு கர்த்தர் இருந்தார், அவர் நம்மோடும் இருக்கிறார். மோசையோடும் யோசுவாவோடும் வேதாகம மனிதர்களோடும் மட்டும் இல்ல, இன்றைக்கு உங்களோடும் கர்த்தர் இருக்கிறார். அதனுடைய விரிவாக்கம் தான், அதனுடைய நிரூபணம் தான் இம்மானுவேல் என்ற பெயர். அப்ப எதிர்ப்பு வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, இப்ப மோசே மரணம் அடைந்து விட்டார். மரணம் என்பது எல்லாருக்கும் வர்றதுதான். மோசையுடைய காலம் முடிந்து விட்டது, அவர் போயிட்டாரு. இப்ப யோசுவாவை கர்த்தர் தனிமையா விட்டுறல, யோசுவாவோடே கர்த்தர் இருந்தார். அதுபோல யார் போனாலும் இயேசு உங்களை விட்டு விலகி போக மாட்டார், அவர் உங்களோடே கூட இருப்பார். மூன்றாவது, ஏசாயா 43 அதிகாரம் 2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் வேரில் பற்றாது. ஆறுகளையும் தீயையும் கடக்கும் பொழுதும் கூட ஆண்டவர் நம்ம விட்டு விலகி போயிட மாட்டாரு, அவர் நம்மோடே கூட இருப்பார். சங்கீதம் 66 நாம் படிக்கிறோம், மனுஷர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்ப தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த பொழுது இந்த மனிதனுடைய கர்த்தர் இருந்து செழிப்பான இடத்திற்கு இந்த மனிதனை அழைத்து கொண்டு வந்தார். இப்ப அனனியா, அசரியா, மீசவேல் என்கிற 3 மனிதர்கள் மீது பாரசீக தேசத்திலே பெரிய குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையை அவர்கள் பணிந்து கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. இப்ப அக்கினியிலே போடப்படுகிறார்கள், அக்கினி சூளையிலே போடப்படுகிறார்கள். அவன் நேபுகாத்நேச்சார் சொல்றான், நம்ம 3 பேரை தான் தூக்கி போட்டோம்,
4வது ஒருத்தர் உள்ள இருக்காருயா, அவர் பார்ப்பது தேவகுமாரனை போல இருக்காரு. அக்கினியிலே நடக்கும் பொழுது ஆண்டவர் செய்வாரு, கூட இருப்பார் என்பதற்கு இந்த சமத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உதாரணமாக இருக்கிறார்கள். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் என்று எபிரேயர் 11 நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ தீயை போன்ற சோதனை, வெள்ளத்தை போன்ற போராட்டங்கள், வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்ற படிக்கிறோம். வெள்ளம் போன்ற எதிர்ப்புகள், தீயை போன்ற சோதனைகள் வரும் பொழுது நீ வேகாதிருப்பாய், ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை, அவர் நம்முடைய கூட இருக்கிறார். அடுத்த குறிப்பு எசேக்கியேல் 16:8 இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய் என்று சமாரியாவை குறித்தும் யூதாவை குறித்தும் ஆண்டவர் சொல்கிறார். நீங்க எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் முழுசும் படிச்சீங்கன்னா இஸ்ரவேலுடைய பரிதாபமான நிலைமை எப்படி இருந்துச்சு, திரும்பி பார்க்க ஆள் இல்லாம அப்படியே குழந்தையாக அனாதையாய் கிடந்ததான அந்த ஜனத்தை ஆண்டவர் தேடி போய் அவர்களுக்கு சாப்பிட உணவு கொடுத்து, உடை கொடுத்து, பராமரித்து, அழகையும் மேன்மையும் அந்தஸ்தையும் உயர்வையும் கனத்தையும் எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அப்போ நம்ம பிறந்த நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் நம்மோடு இருக்கிற கர்த்தர். ஒருவேளை நம்ம பிறந்த நாள்ல இருந்து இயேசு நம்ம கூட இல்லாம இருந்தா இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்குமா? இருந்திருக்க மாட்டோம். என்னைக்கோ நம்ம மண்ணோடு மண்ணா போயிருப்போம். இப்ப நம்ம ஒருவேளை நம்ம பிறந்த அன்னைக்கு நம்ம பெற்றோர் கர்த்தருடைய மக்களான்னு தெரியாது, நம்ம குழந்தையா இருந்த பொழுது நாம் இயேசுவை நினைத்தோமா என்று தெரியாது. ஆனா இயேசு நம்மோட கூட இருந்தார். சிறுபிராயம் முதற்கொண்டு இன்று வரைக்கும் நம்மோடே கூட இருக்கும் கர்த்தர், அவர்தான் இம்மானுவேல். அன்பானவர்களே, அப்போ யூதா என்கிற தேவஜனம், சமாரியா என்கிற தேவஜனம், அவருடைய பரிதாபமான நிலைமையிலே ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தவர்களை உயர்த்தினார். ஆனா அதை பற்றி அவங்க கவலைப்படல. அதுக்கப்புறம் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமா இருந்தார்கள். அந்த இடத்துல சமாரியாவை பற்றியும் யூதாவை பற்றியும் சொல்ற வார்த்தை அவர்களை துரோகி என்று சொல்லி இருக்கிறார். காரணம் என்னன்னா, கூட இருந்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்த கர்த்தரை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆகையினாலே நம்முடைய இந்த விசுவாச பயணத்தில் எல்லா நாளும் கர்த்தருக்கு உண்மையாய் ஜீவிக்கவும் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றவும் இந்த காலங்களில் நம் உதவி செய்வாராக. இது ஏதோ பண்டிகை காலமாக நாம் எடுத்துக்கொள்ளாமல் இம்மானுவேலராய் கர்த்தர் எல்லா காலம் நம்மோடு இருக்காரு, அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் காணப்படுவோம். அடுத்தது 6வது குறிப்பு சங்கீதம் 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதாவது 5வது குறிப்பு, அப்போ சேனைகளின் கர்த்தர் அடைக்கலமாய் நம்மோடு இருக்கிறார். அடைக்கலம் என்பது பாதுகாப்பு, சேஃப்டி. நீங்க சங்கீதம் 18:1-2 படிச்சீங்கன்னா, கர்த்தர் என் கோட்டையும் என் ஆரணும் என் துருகமும் என் நம்பிக்கையும், நிறைய விஷயங்களை தாவீது சொல்றாரு. எல்லா விதத்திலும் நமக்கு பாதுகாப்பாகவும் எல்லா விதத்திலும் நமக்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நம்ம கூட இருக்கிறாருங்கிறத விட நமக்கு பாதுகாவலராய் கர்த்தர் இருக்கிறார். எத்தனையோ எதிர்ப்புகள் நமக்கு வந்துருச்சு, எத்தனையோ வீழ்ச்சிகள் வந்தது, எத்தனையோ வியாதிகள் வந்தது, மரண போராட்டங்கள் வந்தது. கர்த்தர் நம்மை தாங்கினார், அவர் நம்மை கைவிடவில்லை, அவர் நமக்கு அடைக்கலமாக இருந்தார். சத்ரு நமக்கு எதிராய் எய்கிறதான ஆயுதங்களை, சத்ரு நமக்கு எதிராய் கொண்டு வருகிறதான சதி மோசங்களை நிர்மூலமாக்கி அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அடுத்த 6வது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதாவது உலகத்தின் முடிவு பரியந்தம் என்பதை எதை காண்பிக்கிறது என்றால், அதாவது சபை சகாப்தத்தின் முடிவு. கிருபையின் காலம் தொடங்கி 2000 வருஷம் ஆயிடுச்சு.
இனி அடுத்த ஸ்டெப் ஆண்டவராகிய இயேசுடைய வருகைதான். அது வரைக்கும், வருகை நாள் வரைக்கும் அவர் தம்முடைய மக்களோடே கூட இருக்கிறார். முதல் நூற்றாண்டில் பவுலோடு, பேதுருவோடு, யாக்கோபோடு, யோவானோடு, சபை தலைவர்களோடு இருந்த கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் நம்மோடும் கூட இருக்கிறார். அப்போ எல்லா காலமும், ஏதோ கொஞ்ச காலத்துக்கு மட்டும் கிடையாது. அவருடைய வருகை நாள் வரைக்கும் சகல நாளும் இயேசு நம்மோட கூட இருக்கிறார். இந்த இடத்த ஊழியத்தில் நம்மோடு இருக்கிறார் என்றும், நாம் செய்கிறதான கடமைகளில், பொறுப்புகளில் நம்மோடு இருக்கார் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டு சொல்ல, நீங்க போய் உபதேசம் பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, சீஷராக்குங்க, நான் உங்களோடு இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சபையோடு கூட, சபை ஊழியத்தோடு கூட, ஊழியம் செய்கிற தேவ மக்களோடு கூட, அந்த ஊழியத்தில் உட்பட்டிருக்கிற தேவ ஜனங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. கடைசியாக 7வது குறிப்பு, வெளிப்படுத்தல் 21:3-4 மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவ்விடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தான் அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். அவருடைய கண்ணில் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இந்த இடத்துல தேவன் தாமே அவரோட கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார் நாம் படிக்கிறோம். நித்தியம் வரைக்கும் ஆண்டு நம்மோடு கூட இருப்பார், நித்திய காலமாய். இப்ப இந்த உலகத்துல மட்டும் கிடையாது. உண்மை சொல்லணும், இந்த கடைசி குறிப்பு இப்படி சொல்லலாம். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வரைக்கும் கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. பரலோகத்துக்கு போகும்பொழுது நாம் ஆண்டோடு கூட இருப்போம். அங்க கண்ணீரை துடைப்பாரு, நீ மரணம் கிடையாது, துக்கம் கிடையாது, அலறுதல் கிடையாது, வருத்தம் கிடையாது, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. இதெல்லாம் இப்ப உலகத்துல இருக்கு. துக்கம், அலறுதல், வருத்தம், வேதனை, இதெல்லாம் உலகத்துல இருக்கு. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு நம்மை ஆதரிக்கிறார். நித்திய ராஜ்யத்துக்கு நாம் செல்லும் பொழுது இவைகள் எல்லாம் ஒழிந்து அவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய தேவனாய் இருந்து நம்மை ஒவ்வொரு நாள் நடத்துவார். மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசம் பண்ணுவார். இப்பொழுது அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆவிக்குரிய நிலையிலே நாம் விசுவாச கண்களால் அதை பார்க்கிறோம். நித்தியத்திலே நாம் என்ன செய்வோம் என்றால் ஆண்டவரை முகமுகமாய் பார்ப்போம். அவர் நம்மோட கூட இருக்கிறார் என்பதை இப்பொழுது நாம் விசுவாசிக்கிறோம். உண்மையாவே இருக்காரு, ஆனா நம்முடைய கண்களால் பார்க்க முடியல. நித்தியத்துக்கு போகும்பொழுது எப்பொழுது நம்முடைய இயேசு நம்மோட கூட இருப்பார். இம்மானுவேலாய் இந்த பூமிக்கு வந்து மனித வர்க்கத்தை மீட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்தியமாய் நம்மோட கூட இருக்க போகிறார். ஆண்டோடு தாமே இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே பரிசுத்த பைபிளில் இருந்து ஒரு வேத வசனத்தை